ஹாய் எல்லாருக்கும் அட்வான்ஸ் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2025. இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு எலுமிச்சை பழத்தை பற்றிய ஒரு விரிவான பதிவு தான் பார்க்க போகிறேங்க. பார்ப்போமா? ஹாய் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பெங்கால் புயலில் நிறைய செடிகள்லாம் சாஞ்சு சேதாரமாயிடுச்சு. அதில் என்னுடைய எலுமிச்சை செடியும் ஒன்று அப்படியே கீழே சாஞ்சிச்சு. மேலேருந்து அந்த ஸ்லாப்லேருந்து அதில் டப்பும் உடஞ்சிச்சு. வேறு மாற்றி வைக்கணும். ஓகேங்க, ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன அறுவடை தாங்க. அதில் இது வந்து மேயர் லெமன்ற வெரைட்டி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இது வந்து அந்தளவுக்கு மஞ்சள் கலரில் வராது, ஒரு லைட் எல்லோயிஷாக தான் இருக்கும். பட் இந்த வாட்டி என்னன்னு தெரிலங்க, ஒரு அற்புதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் பழுத்து இருக்குதுங்க. நான் கேள்விப்பட்டவர்களும் எனக்கு சொன்னவங்க அது மேயர் லெமனுங்க. லைட்டாக ஒரு மஞ்சள் ஒருமே தவிர ரொம்ப பழுக்காதுனாங்க. பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பழுத்து இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, அடுத்த புயல் இன்னும் ஒரு வாரத்தில் வரத்துக்குள்ளே இதை பறித்து ஒரு சின்ன ஒரு அறுவடை எடுத்துன்னு வந்தாங்க. அது உங்கள்கிட்ட காட்டி என்னுடைய சந்தோஷத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் தாங்க. பாருங்கள், ஒரு எலுமிச்சை விழுந்துட்டார். தெரியுதுங்களா? நல்ல எல்லோ, ஃபுல் எல்லோவாக மாறிடுச்சு பாருங்கள். இது ஒரு லைட் எல்லோ. பறிச்சிடலாம் இதையும் நம்ம. பக்கத்தில் விழுந்துச்சுங்க, இப்படி எடுக்கணும். இது ஒரு கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய ரகம்ங்க. இது ஒரு பக்கம் நல்லா காய்ச்சி பழுத்துருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பிஞ்சு விட்டுருக்கும், இன்னொரு பக்கம் பூ விட்டுருக்கும். தொட்டு பாருங்கள், ஒரு பக்கம் பழுத்துருக்குங்களா, ஒரு பக்கம் பாருங்கள் அப்படியே பிஞ்சு விட்ருக்கு பாருங்கள், இன்னொரு பக்கம் பூ விட்ருக்கும். இதெல்லாம் இன்னும் பெருசாகல காய். இப்படி தான் வரும் அது பிஞ்சிலேருந்து. இது ஒரு நல்ல ஒரு சதை காய்ங்க. இது நல்ல ஊறுகாய்க்கு ஏற்ற ரகங்க. இது மேயர் லெமன்ற ரகம். இதுக்கு வந்து மண்கலவையெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான். 1:1:1ன்ற விகிதம் தான். செம்மண் ஒரு பங்கு, சாண உரம் ஒரு பங்கு, மண்புழு உரம் ஒரு பங்கு, ப்ளஸ் அந்த உயிர் உரங்கள் அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா, நம்ம வேர் பூச்சி அடிக்காமல் இருக்குது சூடோமோனாஸ், ட்ரைகோடெர்மா வெரிடி, இதெல்லாம் மழை காலத்தில் போடுங்க. வேப்ப முன்னாக்கு ஏன்னா போடணும். பட் இப்போ இன்னும் ஒரு வாரத்தில் மழை இருக்குன்றதுனால நான் போடலை. இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வேர்லாம் அழுக ஆரம்பிச்சிடும். கம்பல்சரி நீங்கள் இந்த மாதிரி வைக்கிறீங்க தொட்டியில் அப்படின்னா இதில் வேப்ப முன்னாக்கு போடுங்க. ஒரு வாரம் பொறுத்து சூடோமோனாஸ் போடுங்க, ட்ரைகோடெர்மா வெரிடி போடுங்க. இலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், உங்களுக்கு காட்டணுன்றதுக்கோசம் காட்டுறேன். தெரிஞ்சுங்களா, ஒரு பூச்சி இருக்கார் பாருங்கள், தெரிஞ்சுங்களா? இந்த மாதிரி இலை சுருட்டல்னு வாங்க. இது இந்த இலை சுருட்டல்களை அந்த மீன் அமிலம் தெளிச்சிங்கன்னா அதெல்லாம் வராதுங்க. ஏன்னா மீன் அமிலம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஒரு நீச்சுத்தன்மை வந்து சைவ பூச்சிகளுக்கு ஒத்துக்காது. அது அந்த மாதிரி தெளிக்கும் போது அந்த வாசனைக்கு அதெல்லாம் வராது. ரெண்டாவது இந்த இலை சுருட்டலும் சரியாகிடுங்க. மீன் அமிலம் தெரியுங்க, பஞ்சகாவியம் தெளிக்கலாம், நல்லா ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். மழை பெய்யறதுனால நான் இன்னும் தெளிக்கலை. ஏன்னா நம்ம மழை டைமில் அதை அடித்தாலும் வேஸ்ட்டு. அதனால் நான் அதை இன்னும் யூஸ் பண்ணல. நான் ஒரு வாரம் பொறுத்து தான் நான் கொஞ்சம் எல்லாத்துக்கும் மண் மாற்றிட்டு அதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணணும். பாருங்கள், வேர்லேருந்தே ஒரு சின்னதாக ஒரு அகைன் ஒரு சின்ன எலுமிச்சக்கன்று வந்திருக்காரு. இங்கே பாருங்கங்க, கொத்தா காய்ச்சிருக்காரு பாருங்கள். அப்பா, இது பறிச்ச வேண்டியது தாங்க. இதை நல்லா ஃபுல் எல்லோவாக மாறிடுச்சுங்க. அது நல்லா சதக்காய்ங்க, எவ்வளோ பிடிச்சிருக்கு பாருங்கள். இவரையும் பறிச்சிடலாங்க. எல்லாம் எல்லாம் வாயிட்டாங்க அவங்களாம். எவ்வளோ பெரிய காய்ங்க. ஸோ இந்த மாதிரி பூச்சி மருந்துலாம் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நோய்
பாதிப்புலேருந்து நம்ம வந்து தடுக்கலாங்க அதை. இங்கே ஒரு 3 குத்து இருக்குது பாருங்கள், அறுத்துடலாம் வரையும். லோயிஸாக பண்ணிட்டார். இதெல்லாம் இன்னும் பிஞ்சு இன்னும் காய் வைக்கலைங்க, பெருசாகலை பாருங்கள். ஒரு பக்கம் பழுத்துருக்குது, ஒரு பக்கம் ஒரு பிஞ்சாக வச்சுட்டு பாருங்கள். அங்கங்கே கொத்து கொத்தாக காய்க்குங்க. இந்த மாதிரி மேயர் லெமன் வந்து பார்த்திங்கன்னா சின்ன தொட்டிலேயே வளரக்கூடிய ரகங்க அது. இது நீங்களும் வச்சு இந்த மாதிரி எலுமிச்சை காய்களை வளர்த்து பயனுடையன்னு கேட்டுக்கிறேங்க. ஏன்னா எலுமிச்சை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமையல்லையும் சரி, நம்ம உடம்புக்கு நல்லது செய்கிற ஒரு விதத்துலேயும் சரி, விட்டமின் சி கண்டென்ட் அதிகமுள்ள ஒரு செடி இது. அதனால் கம்பல்சரி நம்ம வீட்டு சமையலறை அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருளில் எலுமிச்சையும் ஒன்றுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு சின்ன குறு ரக மரங்களை நம்ம அந்த தொட்டிலேயே வளர்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரு டப்புலேயே வளர்க்கலாம். இப்போ ஆகிடுச்சு, இது ஒரு 1.5 வருஷமாக ஆகிடுச்சு. இது மாற்றணும், தெரியுதுங்களா? ஃபுல்லாக அப்படியே தனியாக வந்துடுச்சு. நம்ம வெங்கல் புயலில் அப்படியே சாஞ்சிடுச்சு, கீழே விழுந்துச்சு. அதாங்க ஒரு சின்ன அறுவடைங்க. இது வந்து ஒரு 7-8 பழம் வந்துடுச்சு. நாங்கள் இந்த ஊறுகாய்க்கு போடலான்னு வச்சுருக்கோம். இதில் ஒரு சின்னதாக ஒரு மூக்கு இருக்குது பாருங்கள். நல்ல ஈல்டு தருங்க இந்த மேயர் ரகம் சொல்லுகிற அந்த எலுமிச்சை. அடுத்து இது பார்த்திங்கன்னா, இது இன்னும் கொஞ்சம் பழுக்கணும். இது ஸ்வீட் லைம் சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய முறை நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதுவும் நம்ம எலுமிச்சை மாதிரியே உப்பு காரம் போடுறதுக்கு பதிலாக நம்ம நாட்டு சக்கரை போட்டு ஒரு சாப்பிட்றோம் அந்த டைமில் ஒரு எதுகளிப்பாக இருக்குது, இல்லை ஒரு ஜீரணம் ஆகாமல் இருக்குன்னா, இந்த நெல்லிக்காய் மாதிரி ஒரு பீஸ் நம்ம அப்படி வாயில் போட்டாலும் அதனுடைய ஜீரணம் வந்து சரியாகும், செரிமானம் ஆகணுங்களா அந்த மாதிரிங்க. அப்படியே கிளைக்கு இருக்குது பாருங்கள், எவ்வளோ இருக்குது பாருங்கள், கொத்துக்கு தான் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா பழுத்துச்சு இந்த பழம், தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஈச்சம்பழம் கலரில் வரணும். இது இன்னொரு நாள் நம்ம அறுவடை எடுத்துக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் காயெல்லாம் பழுக்காமல் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 25 லிட்டரு கேனில் தாங்க வச்சுருக்கிறேன். இதெல்லாம் நம்ம வீட்டிலையே ஈஸியாக வளர்க்கலாங்க. பார்க்குறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். மாடி தோட்டம் வந்து நம்ம பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. பாருங்கள், இதெல்லாம் பழுத்துருக்கு, தெரியுதுங்களா? இது பழுத்துருக்கு. கீழே இதெல்லாம் பழுத்துருக்கு பாருங்கள், இதெல்லாம் பழுத்துருக்கு. இது வந்து உப்பு போட்டு சாப்பிடக்கூடாதுங்க. இந்த மாதிரி நாட்டு சக்கரை, வெல்லம் அதெல்லாம் போட்டு ஒரு நெல்லிக்காய் மாதிரி சாப்பிட்லாங்க. இதெல்லாம் பழுத்துருச்சு அதெல்லாம். ஓகேங்க, சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஒரு 10 காய் வந்திருக்குங்க. ஓகே, மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ், அறுவடை பண்ண எலுமிச்சை காயை நம்ம இன்றைக்கி ஊறுகாய் பண்ண போகிறோங்க.
பாருங்கள் நல்ல பெரிய சைஸுங்க. இதெல்லாம் கொஞ்சம் வந்துடுச்சு, போட்டுடலாம், ஊறுகாய் போட்டுடலாம். ஓகேங்களா? எப்படி இருக்குது பாருங்கள், பெருசாக. ஊறுகாய் போட்டுடலாமா? நல்ல சதைக்காய்ங்க பாருங்கள். ஒரு காயில் நம்ம ஒரு 8 பீஸ் போடலாங்க, அந்தளவுக்கு பெருசாக வந்துருக்குதுங்க. முழுசாக எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. இல்லை, ஊறுகாய்க்கான மெத்தடில் இந்த எலுமிச்சங்காயை அரிஞ்சாச்சுங்க. இதை நல்லா வேக வச்சு உப்பு காரம் போட்டு கொஞ்சம் வெயிலில் காய வச்சு, அதுக்கப்புறம் பெருங்காயம், வெந்தயம் எல்லாம் போட்டு ஒரு தாளித்து ஊறுகாய்க்கான ஒரு எலுமிச்சை ஊறுகாயை ரெடி பண்ணிடலாங்க. அரைஞ்ச எலுமிச்சை பழத்தெல்லாம் ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு உப்பு போட்டு நல்லா டைட் பண்ணி மூடி ஒரு 3 நாளைக்கு வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிலில் காய வச்சு ஊறுகாவை நம்ம தயாரிச்சிடலாம். இதுதான் போட்டு வச்சுருக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்குது ஊறுகாய் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன்.